மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானிசாகர் ஆற்றங்கரை ஓரத்தில் புதிதாக ஒரு சாலை தொழிற்சாலை என்று உருவாக்குவதற்கு அரசிடத்திலிருந்து இந்த பணிகளை துவங்குவதற்காக ஆலை துவங்குவதற்கு என்ஓசி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் 49 மின்னேற்ற நிலையங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ 40 லட்சம் பேர்கள் இதிலே குடிநீரை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இது பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையில் அரசு உடனடியாக இந்த சாயப்பட்டறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முன் அனுமதியை ரத்து செய்யுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். இது நிதியமைச்சர் உள்ள கேள்விதானா? சுற்றுச்சூழல். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையானது காவிரி ஆற்றுடைய உபநதியாக இருக்கக்கூடிய பவானி ஆற்றிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகள் பல்வேறு விவசாய சங்கங்கள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து இறுதியாக நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் கடந்த 2026-11-24 அதற்கான அரசினுடைய அனுமதி வழங்கப்பட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கு விரிவாக்கத்திற்கான செல்லத்தக்க ஆணையினை 31/3/2028 வரை அது செல்லத்தக்க ஆணையாக அது வழங்கியிருக்கிறார்கள். இதிலே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களும் அவருடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதை இசைவாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலைக்கு இயங்குவதற்கு தேவைப்படக்கூடிய நாளொன்றிற்கு 15.68 லட்சம் லிட்டரில் 15.23 லட்சம் லிட்டரை சுத்திகரிக்கப்பட்ட சாயக்கழிவு நீரிலிருந்து எடுத்துக்கொள்ளவும், மீதமுள்ள நாளொன்றுக்கு 45,000 லிட்டர் நீரினை மட்டும்தான் பவானி ஆற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள விரிவாக்க இசைவாணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கழிவு நீரை நீர்நிலைகளில் வெளியேற்றவோ அல்லது விவசாய நிலங்களிலே விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தவோ நிச்சயமாக அதற்கு அனுமதி கிடையாது. மேலும் கழிவு நீரை சுத்திகரிக்கும் அமைப்புகளில் கண்காணிப்பு கேமரா மற்றும் 30 இடங்களில் மின்காந்த அளவுமானிகள் EMFM பொருத்தி வாரிய இணையதளத்தில் இணைக்க அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இந்த தொழிற்சாலை மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர் மற்றும் ஆழ்துணை கிணறுகளின் நீர் மாதிரிகளை சேகரித்து வாரியம் மூலம் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு அவர் சொல்லியிருப்பதைப் போல இந்த கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் அதை துவக்குவதற்கான ஆணைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அது விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அதை செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை அரசு உரிய முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த தொழிற்சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த விதிமுறைகள் எல்லாம் ஒரு மீறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். விநாயகன் 83 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். ஜெயக்குமார் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்துறை தொகுதி KS பாளையம் பெருந்துறை பேரூராட்சிகளில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான நிலம் இல்லை. எனவே அங்கே அடுக்குமாடியோ அல்லது வீடுகளோ கட்டுவதற்கு திட்டம் வீட்டு வசதி வாரியத்தில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், எங்கள் பகுதிக்கெல்லாம் 60 ஆண்டு கால கனவு திட்டமான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை இன்றளவும் தண்ணீரை நிரப்பி அழகு பார்த்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை பேரூராட்சி நகராட்சியாக மாற்றப்பட்டு இருக்கின்ற நிலையில் இங்கு பெருந்துறை பேரூராட்சிக்கு உட்பட்ட சென்னியமலசு, பணிக்கம்பாளையம், மடத்துப்பாளையம், பெரிய வேட்டுவாளையம், சின்ன வேட்டுவாளையம், கடப்பமடை, ஓலப்பாளையம், கோட்டைமேடு மற்றும் கருமாண்டி சிறுபாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மாந்தம்பாளையம், எல்லப்பாளையம், தீத்தாம்பாளையம், சீலம்பட்டி, வெங்கமேடு, பாலன் நகர், பாரதி நகர். மாண்புமிகு உறுப்பினர், இடம் இல்லைன்னு இருக்காங்க, இடம் இருக்க இடத்த சொல்லுங்க. திருவேங்கடபாளையம், புதூர் ஆகிய ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் மக்கள் 3 தலைமுறையினராக ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். 2700 ஏக்கர் பரப்பளவில் அருகாமையில் இருக்கின்ற 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் கொண்ட பெருந்துறை சிப்காட் தொழில் நகரம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே எங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருமாண்டி சிறுபாளையம் பேரூராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே ரீசர்வே எண் 401 அரசு நிலம் 5 ஏக்கர் உள்ளது. அந்த இடத்தில்
அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரும்பகுதி அரசு நிலங்களிலே கட்டப்படுகிற கட்டிடங்கள் அரசு அதிகாரிகளுடைய வாடகை குடியிருப்பாகத்தான் கட்டப்படுகிறது. வீட்டு வசதி வாரியம் நேரடியாக எடுத்திருக்கிற இடங்களைத்தான் மற்றவர்களுக்கு விற்பதற்காக கட்டுகிறது. எனவே இந்த இடத்தை பொறுத்தவரை ரெவன்யூ துறையோடு பேசி அவர்கள் கொடுப்பது என்று சொன்னால் அதை வாடகை குடியிருப்பாக கட்டுவதற்கு வேண்டுமானால் ஏற்பாடுகளை செய்யலாம். மற்ற திட்டங்கள் என்றால் நேரடியாக நிலம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும்.